ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம். அந்த ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம் அப்படின்னாக்க நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியே நமக்கு எதிராக வேலை செய்கிறது தான் ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம். பெரும்பாலும் இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸில் நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியானது நம்முடைய ஜாயிண்டில் இருக்கக்கூடிய திசுக்களை பாதிப்பு ஏற்படுத்தி மூட்டுகளை சேதமடைய வைக்கும். ஸோ இது பெரும்பாலும் கவனிக்காமல் விட்டோன்னா படிப்படியாக இதன் அறிகுறிகள் அதிகமாகி பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். இதை நம்ம தொடக்கத்திலே கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம கைகால்கள் செயல்பாடுகளை தக்க வச்சுக்க முடியும். இதை எப்படி கண்டுபிடிக்கணும், இதை எப்படி ட்ரீட் பண்ணணும், இதுக்கான ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்ப்போம். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டேஜஸாக ஜாயிண்டில் பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா இதுதான் தொடக்க கட்டம். இந்த தொடக்க கட்டத்தில் இந்த ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய கேப்சூல்னு சொல்லக்கூடிய ஒரு உரை போன்ற அமைப்பையும் சைனோவியம்னு சொல்லக்கூடிய அந்த கவரிங் மேலே இருக்கக்கூடிய அமைப்பையும் இது பாதிப்பு ஏற்படுத்தும். இதனால் என்ன நடக்கும்னா ஜாயிண்டில் சிவியர் பெயின் இருக்கும், வீக்கம் இருக்கும், மூட்டுகளை நம்ம அசைக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக மூட்டுகளை அசைக்க ஆரம்பிக்கும் போது இந்த சிம்டம்ஸ் குறைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொடக்கத்தில் இதை பெரும்பாலும் யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஒருவேளை உங்களோட மருத்துவர் இதை கண்டுபிடிச்சு ஒரு 3 வாரங்களுக்குள்ள இதுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் இந்த ருமட்டாய்டு பாதிப்பை தொடக்கத்திலேயே நம்ம கட்டுக்குள் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2. இந்த ஸ்டேஜ் 2ல பார்த்தோம்னா மாடரேட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாடரேட் ஸ்டேஜில் என்ன நடக்கும்னா அந்த ரியாக்ஷன் சைனோவியம்லேருந்து போனுக்குள்ளே போகும். அதாவது போனுக்குள்ளனா போனோட முனையில் இருக்கக்கூடிய கார்டிலேஜ்னு சொல்லுவோம். அந்த கார்டிலேஜில் பாதிப்புகளை ஏற்படுத்தி ஒரு அரிப்பை ஏற்படுத்தும். இந்த மாதிரியான கார்டிலேஜ் தேய்மானம் ஏற்படுறதுனால ஜாயிண்ட்டை சிவியர் பெயினாக இருக்கும், மூமெண்ட் கம்மியாயிடும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுன்னா நம்ம அசைக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க, வீக்கமும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் சிலருக்கு இரத்த டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த இரத்த டெஸ்ட்டில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை சீரோ நெகட்டிவ் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஸ்டேஜ் 2ல் இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த ஸ்டேஜ் 3ல் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பாதிப்புகள் கார்டிலேஜை தாண்டி போனோட முனைப்பகுதிகளை அரிக்க ஆரம்பிச்சிடும். இந்த போனோட முனைப்பகுதிகளை அரிக்க ஆரம்பிக்கிறதுனால என்ன நடக்கும்னா சிவியர் பெயின் இருக்கும், ஸ்வெல்லிங் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் இந்த ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய அதாவது சாஃப்ட் டிஷ்யூஸ்ன்னு சொல்லுவோம், இது எல்லாத்துலேயும் ஸ்டிஃப்னஸ் அதிகமாகும், மூமெண்ட் அதிகமாக பண்ண முடியாது. அப்படியே ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் ஜாயிண்ட்ஸ் எல்லாமே மாறிடும். ஸோ அசைக்க முடியாத ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ இந்த சம்டைம்ஸ் இந்த ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய சதைகளில் அந்த டெண்டன்னு சொல்லக்கூடிய சதையோட கடைசி பகுதி இதெல்லாமே கிழிஞ்சு கைகளை அசைக்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதைகளில் பலமும் கூட குறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டேஜ் 4 பொறுத்த வரைக்கும் என்னென்னா இது ஒரு ஆன்குலைசிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ருமட்டாய்டு பாதிப்பு கார்டிலேஜை தாண்டி எலும்போட முனைப்பகுதிகளில் அரிப்பு ஏற்படுத்தி மேலும் சிதைவை ஏற்படுத்துறதுனால எலும்புகளின் முனைகள் ஒன்னோட ஒன்று இணைஞ்சு ஸ்டிஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இதை தான் ஆன்குலைசிங் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது ஒரு பர்மனன்ட் டிஃபார்மிட்டி கிரியேட் ஆகும். அதாவது பர்மனன்ட் டிஃபார்மிட்டினா முழுவதும் விரல்களின் செயல்பாடுகளை நம்ம இழந்து அதோட நேராக இருக்கக்கூடிய விரல்களை முழுவதும் கோணலாக மாறுறதுக்கு டைரக்ஷன் மாறி அப்படியே பர்மனண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஸ்டேஜ் 4. இது மிகவும் முற்றிய நிலை. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோட அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸின் அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட மூட்டுகளில் வலி ஏற்படும். ப்ளஸ் இந்த மூட்டுகளை நம்ம தொட்டு பார்க்கும்போது சிவியர் பெயின் இருக்கும், மூட்டுகளை சுற்றிலும் வீக்கம் இருக்கும். ஸோ இதுதான் முக்கியமான அறிகுறியாக இருக்கும். ப்ளஸ் பார்த்தோன்னா ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ்ன்னு சொல்லுவோம். மூட்டுகளை நம்ம அசைக்க முடியாது. குறிப்பாக இந்த ஸ்டிஃப்னஸ் தூங்கி எழுந்திரிச்ச உடனே இருக்கும். ஸோ இயர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ்ங்கிறது பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதோடு சேர்ந்து நமக்கு உடல் அசதி, உடம்பு முழுக்க வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு
கண்டினியூஸாக வந்து ஒரு லோ கிரேட் ஃபீவர் இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா ருமட்டாய்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ருமட்டாய்டோட பாதிப்பை நாம் புரிஞ்சுக்கொள்வதற்கு த அமெரிக்கன் ருமேட்டிக் அசோசியேஷன் கிரைட்டீரியா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் ஸ்டிஃப்னஸ் 1 மணி நேரத்துக்கு மேலே நீடிக்குதா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ரெண்டாவது, கைகளில் இருக்கக்கூடிய மூட்டுகளில் வீக்கம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். கைகளில் இருக்கக்கூடிய மூட்டுகளில் வலி இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். எல்லா மூட்டுகள்லையும் ஒரே மாதிரியான பெயின் அந்த சிம்டம் இருக்கா, ஆர்த்ரைட்டிஸோட தாக்கம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ருமட்டாய்டு முடிச்சுகள்னு சொல்லுவோம், அதாவது ருமட்டாய்டு நாடியூல்ஸ் தோன்றதை நம்ம கவனிக்கணும். அடுத்தது பிளட் டெஸ்ட்ல ருமட்டாய்டு ஃபேக்டர் வந்து பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு வரும். எக்ஸ்ரேஸ்ல எலும்புகள் அரிப்பு ஏற்பட்டு அந்த தேய்மானத்தோட பாதிப்புகள் தெரியணும். இந்த ருமட்டாய்டோட பாதிப்புகளை புரிந்து கொள்ள இந்த கிரைட்டீரியா நமக்கு உதவி பண்ணும். இதை தவிர அதை மேலும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு தோணுதுன்னா கண்டிப்பா ஒரு ருமட்டாலஜிஸ்ட்டை நீங்க கன்சல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற இன்வெஸ்டிகேஷன்ஸ், உங்களோட அறிகுறிகள் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை கட்டுக்குள் கொண்டு வரதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளத்தை நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த அறிகுறிகள் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய விரல்களில் மூவ்மெண்ட் நல்லா இருக்கும் போதே ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஜாயின்ஸோட மூவ்மெண்ட்டை நம்ம அப்படியே தக்க வச்சுக்க முடியும். ரெண்டாவது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மசில் வேஸ்டிங்கை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு, மசில் ஸ்ட்ரென்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கேல்வனிக் அண்ட் ஃபேரடிக் ஸ்டிமுலேஷன் இது ஒரு வகையான மின் தூண்டுதல் சிகிச்சை. இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பெயினை குறைக்கும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங் குறையிறதுக்கும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் ஹாட் பேக்ஸ், கோல்டு பேக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபிங்கர் மூவ்மெண்ட்ஸ், அதை தவிர உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து மூட்டுகளுக்கும் உண்டான பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து பண்ணலாம்.